அண்ணா, என்னம்மா? எனக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணுங்க. அது யார் கூட நடந்தாலும் சரி. என்னம்மா அது பைத்தியம் மாதிரி? பைத்தியம் இல்லைன்னா பந்தயம். எனக்கு கல்யாணமே நடக்காதா? என் கழுத்துல தாலி கட்ட எவனுமே வரமாட்டானா? அந்த ஆள் ராஜா சொல்றான். இது பாருங்க, நீங்க யாரு கூட நிச்சயம் பண்ணாலும் நான் ரெடியா இருக்கேன். பட் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். பை ஆல் மீன்ஸ். என்ன ஹெல்ப்? நான் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அதானே? ஆமா, அது உன்னாலதான் முடியும். Tell me. ஒரு பேஷண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்தான். பேஷண்ட்னா டாக்டர் கிட்ட தான் வருவான். நோ ஜோக்ஸ் ப்ளீஸ். ஐ அம் சாரி. அவனுக்கு லங் கேன்சர். அவன் ரொம்ப சீக்கிரம் செத்துருவான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ see. பேஷண்ட்டுக்கு வயசு என்ன? எங்கேஜ். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு இந்த வியாதியை பத்தி தெரியுமா? தெரியும். ஆனா அவன் சாக போற மேட்டர் பத்தி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். ஐ see. இப்ப அந்த பையன் பொசிஷன் ரொம்ப சீரியஸ். இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கான். அவனுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை மறந்து அவனை பெத்தவங்க கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்லணும். அவன் அப்பா கிட்டயாவது உடனே சொல்லிடு. அந்த தகப்பனுக்கு இதை தாங்கக்கூடிய தைரியம் இருக்குன்னு நினைக்கிறியா? தைரியத்தை வரவழைச்சுக்கணும். போற உயிரை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, உனக்கு அந்த தைரியம் இருக்கா? ரஹ்மான், ஆஸ் a father உனக்கு அந்த தைரியம் இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு ஏன்டா அந்த பொசிஷன் வரப்போகுது? வந்தாச்சு வந்தாச்சு மை டியர் ஃப்ரெண்ட். அந்த பையன் வேற யாரும் இல்லை, ஒரே மகன் ராஜா. நேத்து வரைக்கும் டெல்லியில இருந்தேன். இன்னைக்கு கரெக்டா தேவி கல்யாணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு கார் ரெடி பண்ணுங்க. எதுக்குமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த மாப்பிளையும் வரமாட்டான்னு ராஜா என்கிட்ட பந்தயம் கட்டினாரு. நான் ஜெயிச்சுட்டேன்னு தம்பதியா போய் அவர் முன்னாடி நிக்கணும். இந்த நேரத்துல எதுக்குமா? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் அலட்சியத்துக்கும் அவம்பாவத்துக்கும் ஒரு முடிவு கட்டியாகும். வாங்க போறேன். நில்லு தேவி, நீ நினைக்கிறது ரொம்ப தப்புமா. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே ராஜாவோட தியாகம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா தேவி. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது, யாரோடு யார் செல்வது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். என்ன வேஷமோ இங்கே, யாரார்க்கு எந்த மேடையோ, ஆடும் வரை கூட்டம் வரும், ஆட்டம் நின்றால் ஓட்டம் விடும். தாயாலே வந்தது தீயாலே வெந்தது, தாயாலே வந்தது தீயாலே வெந்தது. மெய் என்று மேனியை யார் சொன்னது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்.
இறந்தாலும் பாலை ஊற்றுவார், இங்கே இறந்தாலும் பாலை ஊற்றுவார். உண்டாவது ரெண்டாலதான், ஊர் போவது நாலாலதான். கருவோடு வந்தது தெருவோடு போவது, கருவோடு வந்தது தெருவோடு போவது. மெய்யென்று மேனியை யார் சொன்னது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா. பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா. தாய் கொண்டு வந்ததை தாலாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும்
காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது யாரோடு யார் செல்வது?